அமெரிக்காவில் 10% மக்கள் பசியால் வாடி தவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க் பெடரல் வங்கி வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்காவில் வாழும் மக்களில் 10% மக்களுக்கு போதிய உணவு வசதி கிடைப்பதில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த கொரோனா பெருந்தொற்று காலங்களில் பசியால் வாடியதை விட இந்த ஆண்டில் அமெரிக்காவில் அதிக சதவீத மக்கள் பசியால் வாடி தவிப்பதாக நியூயார்க் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக விலையேற்றம் செய்யப்பட்ட எரிசக்தி மற்றும் மளிகை பொருட்கள் காரணத்தால் மக்களின் வாழ்வாதார செலவுகள் அதிகரித்து உள்ளது. மேலும் உணவு விலை அதிகரிப்பு, வேலை வாய்ப்பின்மை போன்ற காரணத்தால் மக்களின் மனநிலையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் நியூயார்க் பெடரல் வங்கி நடத்திய ஆய்வில் 1200 குடும்பங்களிடம் சமூக பொருளாதார மற்றும் குடும்ப நிலை மதிப்பீட்டு குறித்தான கேள்விகள் கேட்டதில் 10% மக்கள் தங்களுக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2020ஆம் ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலத்தில் 4% குடும்பங்கள் மட்டுமே எங்களுக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை அல்லது குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை என்று கூறியிருந்த நிலையில் தற்போது 10% எட்டியுள்ளது. மேலும் 2020ஆம் ஆண்டு 21.8% குடும்பங்கள் கொரோனா காலத்தில் தங்கள் சேமிப்பை பயன்படுத்தியதாக கூறிய நிலையில் இந்த ஆண்டு 36.8% உயர்ந்துள்ளது. இதில் 15.8% குடும்பங்கள் உணவு நன்கொடைகளை சார்ந்துள்ளது. இது அமெரிக்காவில் பசி ஒரு பரவலான மற்றும் முக்கிய பிரச்சனையாக உயர்ந்திருப்பதை காட்டியுள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. அதைத் தொடர்ந்து அமெரிக்க பொருளாதாரம் வெளிப்படையாக வளர்ச்சி அடைந்திருந்தாலும் சமூகத்தில் ஒரு பெரும்பான்மையான பகுதி மக்கள் பொருளாதாரத்தில் கடும் நெருக்கடியில் உள்ளதாக அந்த ஆய்வறிக்கை கூறியுள்ளது. மேலும் குறைந்த வருமானம், குறைந்த கல்வி பெற்றவர்கள் மற்றும் சிறிய குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கு காரணம் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள விலை உயர்வு, பணவீக்கம், வேலை குறைபாடு போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டியுள்ளனர் நியூயார்க் பெடரல் வங்கி.